மொத்தமாக எரியும் இஸ்ரேல், மதியம் முழுக்க ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரண ஓலங்கள். நெத்தன்யாஹூ உயிருக்கு என்னதான் ஆச்சு? உயிரோட தான் இருக்கிறாரா? ஐஆர்ஜிசி, ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் படுகொலை, 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஈரானில் சற்று முன் மசூதி மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதல். இஸ்ரேல் இனவெறியோட உச்ச ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் UAE துறைமுகங்களுக்கு சத்தமுல் அம்பியா படை கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், கலட்டி விட்டிருக்கக்கூடிய உலக நாடுகள், இது மாதிரி பல்வேறுபட்ட செய்திகளையும் களத்தில் இப்போ இஸ்ரேல்ல இருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோக்களையே தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ சர்வதேச அளவுல மிக முக்கியமான ஒரு கேள்வியா, ஒரு சந்தேகமா, பெரிய பேசு பொருளா இருக்கிறது என்னன்னா, நெத்தன்யாஹூ என்னதான் ஆச்சு? உயிரோட தான் இருக்கிறானா? இல்ல பாடியை எடுத்துடலாமா? என்னைக்கு தான் அடக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவுல எழுந்துட்டு இருக்கு. காலையில கூட நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், நெத்தன்யாஹூ உயிரோட தான் இருக்கிறாரா? கிட்டத்தட்ட 70-80% அளவுக்கு உறுதியாயிடுச்சு. சில கூட சொல்றது 90% செத்து போயிட்டான்னு உறுதியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லப்பட்டிருந்த நேரத்துல நெத்தன்யாஹூக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வரும்போது, இங்க ஈரான் ஒரு பெரிய அளவுல வெறியாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஈரான் பெரிய அளவிலான இஸ்ரேல் இன்னைக்கு முழுக்க நடந்திருக்க கடுமையான ஒரு தாக்குதல். அவங்களுடைய ட்ரூ ப்ராமிஸ் 4 கடுமையான அட்டாக் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதியானம் இஸ்ரேல்ல இருந்து தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள். இஸ்ரேலுடைய ஒவ்வொரு தெருவுமே எரியுது. ஒரு தெரு வழியா போறாங்க, அந்த தெருவோட மூலையில ஒரு கார் பத்திக்கிட்டு எரியுது. இந்த பக்கமா ஒரு தெரு வழியா போறாங்க, அந்த இடத்துல பெரிய அளவுல ஒரு தீ பத்திக்கிட்டு எரியுது. தீயணைப்பு படையில இங்க ஓடுறதா அங்க ஓடுறதான்னு தெரியாம முழு பிதுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். அதுக்கப்புறம் பல தெருக்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஜங்ஷன் ஏரியாவில் நடக்கக்கூடிய தாக்குதல். இப்படி மிசைல் அட்டாக்ஸ் ஒரு பக்கமோ, ட்ரோன் மூலியமா நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே பல கார்களை குறிவைக்கப்பட்டிருக்குது. இந்த கார்கள் எல்லாம் இனி கைலாங்கடைக்கு கூட லாய்க்கு இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதல். இஸ்ரேல் முழுக்கவே எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சைரன் சத்தங்கள் ஒலிச்சிட்டே இருக்கு. இஸ்ரேல் முழுக்க சைரன் சத்தம். இன்னைக்கு மதியம் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான விமான நிலையமா இருக்கக்கூடிய பென்குயின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்ல வெறும் சைரன் சத்தம். ஒயம் 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 ஒயன் அந்த சைரன் சத்தம் ஏதோ ஒரு மரண ஓசை மாதிரி அந்த இடத்துல இஸ்ரேல் முழுக்க இன்னைக்கு கேட்டுட்டு இருந்தது. அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய ஒவ்வொரு தெருவும் மதியம் முழுக்க ஒரு மரண ஓலம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தது. இது ஏதோ மதியம் மட்டுமல்ல, இரவு நேரங்கள்லயுமே கடுமையான தாக்குதல். இஸ்ரேலுடைய இரவு நேரங்களில் பல இடங்கள் தாக்குதல் பத்திக்கிட்டு எரியுது. தீ அவங்களால அணைக்கவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு இரவு முழுக்க தீ பத்தி விட்டுக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. பல கட்டடங்களுடைய உள்பகுதிகள் வரைக்கும் அந்த தாக்குதலை பார்க்க முடியுது. அதாவது மேலே போடக்கூடிய அந்த ஏவுகணையோட தாக்குதலாக இருக்கட்டும், ட்ரோனுடைய தாக்குதலாக இருக்கட்டும், கட்டடங்களை உடச்சிக்கிட்டு வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அதோட பாதிப்புகள் பார்க்க முடியுது. ஒரு வீடியோவில் பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் எரியுது. அப்போ மேல இருந்து இது எந்த அளவுக்கு ஒரு வீரியமான தாக்குதலாக இருந்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கார் பார்க்கிங் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதல் இஸ்ரேலோட நகரங்களில் பதிவாக இருக்குது. இதுல மெயினா சில ஏரியாவில் பார்த்தோம்னா புகை மண்டலங்கள் சூழ்ந்திருக்குது. இப்போ ஈரான்ல இந்த எண்ணெய் நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்தி எவ்வளவு ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. தெஹ்ரானுடைய பல பகுதிகளில் ஆசிட் மழை பொழிஞ்சது. அந்த அளவுக்கு வெறும் பெரிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. வெறும் கரும்புகையெல்லாம் 2 நாளைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி கரும்புகைகள் இஸ்ரேல்ல இருக்குது. இஸ்ரேலுடைய டெல் அவீவ் இன்னைக்கு மதியம் முழுக்கவே வெறும் கரும்புகைகளா சூழ்ந்து வான அளவுக்கு கரும்புகைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல இரவு நேரங்களில் வந்த சில வீடியோ காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஈரானோட மிசைல் வந்து இஸ்ரேலை நோக்கி வருது. கீழே இருந்து அயன்டோம் இந்த மாதிரியான இன்டர்செப்டர் இது வந்து அதை தடுக்கிறதுக்காக தடுக்குது, போய் இடிக்குது. இடிச்சாலுமே அதை அடிச்சு உடச்சி இன்னொன்னே அடிச்சு உடச்சி இது எல்லாத்தையும் கடந்து வந்து கீழே வந்து தரையில வந்து விழக்கூடிய அளவுக்கு ஈரான் தொடர்ந்து ஒரு வலிமையான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து சரி, இஸ்ரேலுடைய தரப்புல இவ்வளவு பெரிய பாதிப்புகள், இவ்வளவு பெரிய மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்குது. இதனாலதான் இங்க பெஞ்சமின் நெத்தன்யாஹூ உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற சந்தேகமே வந்திருக்குது. ஈரான் பக்கம் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரான்ல தொடர்ந்து இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் பெரிய அளவான கண்மூடித்தனமான தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ களத்திலிருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா, இவங்க நச்சு கிருமிகள் கொண்ட சில விஷயங்களை கலந்து அந்த ஏவுகணைகளை போடுறாங்க. அந்த ஏவுகணை எங்க வெடிச்சு செதறதோ அதுல வெளியாகக்கூடிய அந்த நச்சுக்கள் மூலியமா அதை சுவாசிக்கக்கூடிய மக்கள் இவங்க வாழ்நாள் முழுக்க நோயாளிகளா மாறுறதுக்கும், அதாவது யார் மேல விழுந்ததோ அவங்க இறந்து போயிடுவாங்க. யாரெல்லாம் காயமடைஞ்சு வராங்களோ அல்லது உயிரோட இருக்கிறாங்களோ அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த நச்சு காற்றை சுவாசிச்சு அந்த மக்கள் எல்லாம் நிரந்தர நோயாளிகளா மாற்றுறதுக்கு இவ்வளவு ஒரு மோசமான இன அழிப்பு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறானுங்க. அந்த அளவுக்கு தெஹ்ரானுடைய பல பகுதிகள் எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் இவ்வளவு மோசமான தாக்குதல் நடத்துறாங்க. இதுல இவங்க எந்த அளவுக்கு மோசமா போயிட்டாங்கன்னா,
ஈரானுடைய இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சானுங்க. இஸ்பஹானுடைய பள்ளிவாசல் அப்படிங்கிறது அது ஈரானுடைய வரலாற்றில் முக்கியமான சில பள்ளிவாசல்கள் அந்த இடத்துல இருக்கு. அந்த பள்ளிவாசல்களை டார்கெட் பண்ணி மோசமான ஏவுகணை தாக்குதல் அங்கே நடந்திருக்குது. பொதுவாகவே ஒரு போர் விதி இருக்குது. எந்த ஒரு வழிபாட்டு தலங்கள் மேலேயோ, பள்ளிக்கூடங்கள் மேலேயோ, மருத்துவமனைகள் மேலேயோ, மருத்துவமனைக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மேலேயோ, இங்கெல்லாம் ஒரு போர் நடந்தாலுமே அங்க தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு போர் விதி. ஆனா அவன் என்னைக்குமே போர் விதியை மைரா கூட மதிச்சது கிடையாது. அதனால ஒரு மசூதி மேல ரமலானுடைய நேரங்கள் மக்கள் தொழக்கூடிய நேரங்கள்ல அந்த மசூதி மேல இவ்வளவு ஒரு மோசமான தாக்குதல் நடத்திருக்கிறான். அதனால இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான்ல 1200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. லெபனான்ல பெரிய அளவிலான தாக்குதல், லெபனானை நாசப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. லெபனான்ல இந்த நிமிஷம் வரைக்குமே 826 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி இரு பக்கமே பெரிய அளவிலான தாக்குதல்களும் சண்டைகளும் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் நடக்குது. நெத்தன்யா என்னதான் ஆனா காலையில இருந்து ஒரு சந்தேகமாவே வந்துட்டு இருக்குது. நெத்தன்யாவை ஒரு வாரமா பொது நிகழ்ச்சியில காணா. நெத்தன்யா இப்போ முக்கியமான எந்த ஒரு மீட்டிங்லேயே கலந்துக்கல. நெத்தன்யா வழக்கமா கலந்துக்கக்கூடிய வருஷம் எப்பவுமே டெய்லி கலந்துக்கூடிய ராணுவ மீட்டிங்ல ஆளே காணா. இன்னைக்கு ராணுவ அமைச்சர்கள் தான் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவனுடைய பையன் ஒரு நாளைக்கு 30 ட்வீட் போடக்கூடியவன் கடந்த 6 நாளா ஒரு ட்வீட் கூட போடல. அப்ப நெத்தன்யாவுக்கு என்னவோ ஆயிருச்சு. நெத்தன்யா உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல, நெத்தன்யா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பெரிய அளவுல இருந்தது. இப்போ வரைக்கும் இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து இதுக்கு பதில் சொல்லாம இருக்காங்க. இல்ல அவர் இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இல்ல ஒருவேளை தாக்குதல் நடத்தப்பட்டு நெத்தன்யா படுகாயம் அடைஞ்சு படுத்த படுக்கைக்கு போயிட்டாரா, இல்ல காயம் அடைஞ்சிருக்கிறாரா, இல்ல உண்மையா செத்து தான் போயிட்டாரா அப்படிங்கிற விவரத்தை இப்போ வரைக்கும் எதுவுமே உறுதி செய்ய முடியல. ஆனா இப்ப ஈரானுடைய IRGC சார்பில் அவங்க இப்ப அடுத்த ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒருவேளை உயிரோட இருந்தா, நெத்தன்யா ஒருவேளை உயிரோட இருந்தா நாங்க நெத்தன்யாவை எங்களுடைய படை பின்தொடரும், அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாவை நாங்க கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஈரான் சார்பில் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய உச்ச தலைவரை கொண்டிருக்கிறதால பதிலுக்கு நெத்தன்யாவை நாங்க கொண்டே தீர்வோம் அப்படின்னு சொல்லி, நெத்தன்யா ஒருவேளை உயிரோட இருந்தா நெத்தன்யாவை பின்தொடர்வோம், நெத்தன்யாவை கொல்வோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய IRGC சார்பில் இன்னைக்கு காலையில அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. நெத்தன்யா ஒருவேளை உயிரோடு இருந்தால் அப்படின்னும் போது அப்ப ஈரானே அவன் செத்துட்டா அப்படின்ற ஈரானே ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணாத பட்சத்துல என்ன நடக்குதுன்றத, செத்துட்டானா இல்லையாங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை வச்சுதான் உறுதி செய்ய முடியும். சரி, அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தோம்னா, ஈரானுடைய ஹத்தமுல் அம்பியா படை அவங்களுடைய சார்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இப்போ டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு, பல நாடுகளை சேர்ந்தவங்க இவங்க வாங்க, நட்பு நாடுகள்லாம் வாங்க, உங்களுடைய கப்பல் படையை கூட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஈரான் கூட சண்டை போட்டு நம்ம ஹொர்முஸை மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க, பல நாடுகள் கூட சேர்ந்து வாங்கன்னும் போது அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு, இவங்க தோத்துட்டாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஈரானை ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இப்ப பல நாடுகளோட துணை சேர்ந்து வராங்கன்னா ஈரானோட வலிமைக்கு முன்னாடி இவங்களால ஒண்ணுமே நிக்க முடியல அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த இடத்துல இப்படி கப்பல் படை மூலியமா இப்படியாப்பட்ட முயற்சிகள் செய்யும் போது இந்த கப்பல் படை எங்க வரணும்? சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளை கடந்து அரபு நாடுகளுடைய வழியா தான் வந்தாகணும். அங்கதான் இந்த அமெரிக்காவுடைய கப்பல் படையில அங்கதான் தளம் இருக்கு. அப்போ அந்த அமெரிக்க தளங்களுக்கு, அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு ஹத்தமுல் அம்பியா படை ஒரு எச்சரிக்கை ஒண்ணு கொடுக்குறாங்க. UAE-ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய பொதுமக்களே உங்களுடைய கவனத்திற்கு, நீங்க யாரெல்லாம் துறைமுகங்களை சுத்தி இருக்கீங்களோ, ஹார்பரை சுத்தி நீங்க எல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அமெரிக்காவுடைய கப்பல்கள் எங்கெல்லாம் நங்கூரமிடப்பட்டு எங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குமோ, துறைமுகம் சுத்தி நீங்க எங்கெல்லாம் வாழ்றீங்களோ, தயவு செஞ்சு நீங்க அங்கிருந்து வெளியில போயிருங்க, பாதுகாப்பான இடங்களை தேடி போயிருங்க. அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்கா தளங்கள் எங்க இருக்கோ, அமெரிக்காவுடைய கப்பல் படைகள் எங்க இருக்குமோ அங்க இன்னும் வீரியமான தாக்குதல் நடத்தப்படும். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது இன்னமும் போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பக்கம் இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் பல நாடுகளை கூப்பிட்டு வந்தாலும் எங்களுடைய தாக்குதல் வீரியமா இருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய செய்தியுமே பதிவு செய்றாங்க. இப்போ டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அமெரிக்காவுடைய எரிசக்தி செயலாளர் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா அவர் தான் இந்த ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு பொறுப்பு அவர் தான். அப்போ எரிசக்தி செயலாளர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஹொர்முஸ் இப்போ பாதுகாப்பாவே இல்லை, ஹொர்முஸ் பாதுகாப்பா இல்லை, எங்களால் அங்கே பாதுகாக்க முடியாது, உங்களுக்கு எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறதால இப்போ ஹொர்முஸ் முழுக்க ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஹொர்முஸ் நான் மூடலாம் இல்லப்பா, யாருக்கு மூடி இருக்கேன்னா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு மூடி இருக்கிறேன், மற்ற நாடுகள் எல்லாம் போங்க, இந்தியா போறியா போ, தாராளமா துருக்கி போறியா போ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில வீரவசனம் பேசிட்டு இருந்தாரு பிரான்ஸோட அதிபர். அவரு என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒரு 10 கப்பல் அனுப்பலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காலையில பில்டப் கொடுத்திருந்தாரு. ட்ரம்ப் வாங்க எல்லாரும் வாங்கினாரு. இவர் உடனே ஓகே நான் ஒரு 10 கப்பல் அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஆனா இன்னைக்கு சாயந்தரம் இந்த ஒரு அறிவிப்பு ஹத்தமுல் அம்பியா சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு துறைமுகமும் டார்கெட் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பிரான்ஸ் அரசு சார்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா,
இல்ல எங்க கப்பல் படையெல்லாம் வரல, நாங்க போட்டியில நாங்க கலந்துக்கல, நாங்க நின்று பார்வையாளரா நின்று வேடிக்கை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்ததால இந்த விஷயம் இன்னும் பெரிய அளவுல இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் நடுத்தரவுல தள்ளப்பட்டாரு அப்படிங்கறத மட்டுமே உறுதியா சொல்லலாம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் நட்பு நாடுகள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், யாருமே வரல. பிரான்ஸ் நான் வரேன்னு சொன்ன பிரான்ஸுமே இன்னைக்கு கழட்டி விட்டு போயிட்டதால டொனால்ட் ட்ரம்ப் நடுத்தரவுல நிறுத்தப்பட்டுட்டாரு. நெத்தன்யா உயிரோட இருக்கிறாரா அப்படிங்கறது இன்னைக்கு கேள்விக்குறியா போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல உடனே நம்ம சொல்லிக்கலாம், நெத்தன்யா உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அப்ப நெத்தன்யா ஏதோ ஆயிருச்சு, ஒண்ணு செத்துருக்கணும் இல்ல ஏதோ ஆயிருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் எங்க ஜியோடைய ஒரு ஸ்பெஷல். எங்க ஜி போன வாரம் தான் போனாரு. போன வாரம் போயிட்டு நெத்தன்யாவை கட்டி பிடிச்சு ஹவாரியா ஹவாரியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு வந்தாரு. எங்க ஜியோடைய பெருமை. ஏன்னா ராகுல் காந்தி பொதுவாகவே சொல்லுவாப்ல, ஜி வந்து ஒரு பனாட்டி, அதாவது இந்த சில சொல்லுவாங்கல்ல நம்பிக்கையில இவர் ராசி இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, இஸ்லாத்துல அந்த ராசி இல்லாத கதையெல்லாம் கிடையாது. ஆனா ராகுல் காந்தி சொல்லுவார் ராசி இல்லாதவர் பனாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி பனாட்டி வந்து இவர் வந்து ஒரு பிரிட்ஜை திறந்து வைப்பாரு, பிரிட்ஜ் உடஞ்சு போயிடும். சசிகலா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலா தலையில கை வச்சாரு, அந்த அம்மாவுக்கு கட்சியும் கிடைக்கல, ஒன்றும் கிடையாது, ஜெயிலுக்கு போயிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இவங்க நடந்துட்டு இருக்கும்போது விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சாங்க, அதோட விஜயகாந்த் படுத்த படுக்கையா போயிட்டாரு. பாம்பன் பாலத்தை வந்து திறந்து வச்சாரு, திறந்து வச்சோடனே அந்த பாலம் நடுவில் போய் பாதியா போய் நின்றுச்சு. ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட்டை போய் திறந்து வச்சாரு, பொத்துன்னு ஏர்போர்ட்டோட தூணு கீழே விழுந்து ஒடிஞ்சு போச்சு. இப்படி நம்ம ஜி புதிய நாடாளுமன்றம் திறந்து வச்சாரு, மலைக்கு உள்ள ஒளியிட்டு கிடக்குது. இப்படி எங்க ஜியோ வந்து ஒரு 400 ராசி இல்லா ராஜா அப்படிங்கிற மாதிரி எங்க ஜியோடைய சிறப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதை தான் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லுவாரு, இவர் வந்து ஒரு பனாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி எங்க ஜி வந்து போன வாரம் தான் போய் நெத்தன்யாவை போய் கட்டி பிடிச்சி, நெத்தன்யா ஹவாரியோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி, பெரிய நண்பன், நான் மதர்லேண்ட் நீ ஃபாதர்லேண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தாரு. பார்த்தா சொல்லி ஒரு வாரம் கூட ஆகல, மனுஷன் படுத்த படுக்கையா போயிட்டான். அப்போ இனிமேல் ஏதாவது போர், ஒரு முக்கியமான நாடுகள் ஏதாவது பண்ணோம்னா இனிமேல் ஆயுதங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது இது மூலியமா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு பரபரப்பான இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள், அமெரிக்காவோட இந்த போர்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் 13 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. ஈரான் அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, பலி அப்படின்ற செய்தி வந்திருக்கு. 20 வீரர்கள் படுகாயம், ரொம்ப ஐசியூல அட்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு 20 வீரர்கள் படுகாயம், 200 வீரர்கள் காயம், அவங்களாம் இன்ஜுரியா இருக்கு, காயம் அப்படிங்கிற அளவுக்கு 200 வீரர்களுக்கு காயம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த போர் எப்போ நிற்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலக நாடுகளே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஏற்படுது. அதனால களத்துல இருந்து என்னென்ன செய்திகள் வருதோ நம்ம பேட்டையில தொடர்ந்து அதோட உண்மை செய்திகளை மட்டும் நம்ம ஆராய்ந்து அந்த செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டே இருப்போம். யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.